இப்போ இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கன்னியாகுமரி போயிட்டு நேற்று நைட் தூங்கலை. மணி கைஸ் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. டாப் பாக்ஸை கலெக்டி உள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி சன்ரைஸ்லாம் பார்க்க முடியல கைஸ். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னமும் எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ தூக்கம் ஓட்டுறோம், அவ்வளோ நேரமாக பைக் ஓட்டிகிட்டு வந்ததுனால. ஜஸ்ட் இப்போ போய்ட்டு பிளேசஸ் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். இப்போ வெளியில் போயிட்டு சோப்பு ஷாம்பு வாங்கிட்டு இப்போ ரெடி ஆகலான்னு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் ஒரு 2 o'clock 3 o'clock சுற்றி பார்த்துறோன்னா 3 o'clock பைக் இருந்தால் கூட அதே மாதிரி 12 hours நம்ம ரைட் பண்ணோன்னா மார்னிங் 3 o'clock ரீச் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிறது வாய்ப்பே இல்லை. நம்ம கூட சுனில் வந்திருக்கேன் இல்லையா, அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடர். அது வந்து அதுலேயும் ஒரு 80-85 மாதிரி வரான். பட்டு கண்டினியூஸாக சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு 100 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது 125cc இன்ஜின் தான். ஸோ நின்று போகிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக 12 hours ரைட் ஆகும், டைம் ஆகும் சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டிஸ்க் லாக்கும் வாங்கியிருந்தோம். நம்ம டூரிங் செட்டப் பண்ணும்போது நைட் வந்து இங்கே விட்டுட்டு டிஸ்க் லாக் போட்டோம். டிஸ்க் லாக்கோட கீயும் நம்ம கீ செயினோட ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸோட கீ, இது டிஸ்க் லாக்கோட கீ, இது பைக்கு கீ. அது சொல்கிறதுக்கு தேவையில்லை. பட்டு டிஸ்க் ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், கேமராமேன் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டார். சுனில் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். 12 மணி ஆச்சு. நம்ம பீச்சுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700 மீட்டரில் தான் ரூம் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப பக்கம்தான். நைட்டே இங்கே வரணும்னு பார்த்தோம், பட் டயர்டாகிறதுனால வர முடியல. கைஸ் பீச்சு தெரியுதா? நான் சின்ன வயசில் வந்தது இங்கே. நான் வைசாக்கில் பார்த்த மாதிரியே இருக்குது. வைசாக்கில் இதே மாதிரி தான் கீழே இறங்கும் பீச்சுக்கு. இதுக்கு மேலே பைக் போக முடியாது போல். ஓ, ஆனால் உள்ள பைக் போகலாம். அந்தளவுக்கு பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் வந்து 3 பேர்த்துக்கும் 2 சோப் வாங்கியிருக்கோம், ஒரு பேஸ்ட்டு, 3 ஷாம்பு. போயிட்டு ரெடி ஆகிட்டு திரும்ப அதே மாதிரி சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் சென்னைக்கு.
அதுக்குள்ளே போகலாமா? இன்ஜின் பிரேக்லேயே போகுது பாரு வண்டி. எதோ கிளச்சை பிடிச்சா சரண்டு இறங்கி ஓட்டிடும். வழியே இல்லை போல இருக்கு. பெரிய ஹோட்டல்ப்பா. வேற சுற்றி வேணா நிற்குது. இந்த ஹோட்டல் எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க. பண்ணிப்போம்.